ஒரு தமிழ் படத்திற்காக 5 தயாரிப்பாளர்களுடன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸ்துதி ஹரிஹரன் கூறிய தகவல். ஒரு தமிழ் படத்தில் நடிக்க 5 தயாரிப்பாளர்களுடன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என தமிழ் பட தயாரிப்பாளர் ஒருவர் கூறியதாக நடிகை ஸ்துதி ஹரிஹரன் தெரிவித்துள்ளார். இது தற்பொழுது சினிமா வட்டாரத்தில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது. தமிழில் ஒரு சில படங்களில் நடித்து பிரபலமான நடிகை ஸ்துதி ஹரிஹரன் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு தனக்கு நேர்ந்த மோசமான அனுபவம் குறித்து தற்பொழுது வெளிப்படுத்தியுள்ள தகவல் தென்னிந்திய திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவை சேர்ந்த நடிகையும் தயாரிப்பாளருமான ஸ்துதி ஹரிஹரன் கடந்த 2012ஆம் ஆண்டு வெளியான மலையாள திரைப்படமான சினிமா கம்பெனி என்கின்ற படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். இதைத் தொடர்ந்து கன்னடத்தில் லூசியா மற்றும் தயோதிரி சவாரி 2 போன்ற படங்களில் நடித்தார். மேலும் தமிழில் நெருங்கி வா முத்தமிடாதே, நிலா, நிபுணன், சோலோ போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ள ஸ்துதி தற்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பின்னர் தி வெர்டிக்ட் என்கின்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார். இந்த படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த நிலையில்தான் கன்னட திரையுலகில் முன்னணி நடிகையாக இருக்கும் ஸ்துதி ஹரிஹரன் மீட்டு சர்ச்சை தென்னிந்திய திரையுலகில் பற்றி எரிந்த சமயத்தில் நிபுணன் படத்தில் நடித்தபோது நடிகர் அர்ஜுன் சர்ஜா தன்னை கட்டிப்பிடித்ததாக கூறி சர்ச்சையை ஏற்படுத்தினார். இது குறித்து காவல்துறையிலும் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றம் வரை சென்ற இந்த வழக்கு பின்னர் உரிய ஆதாரங்களுடன் அர்ஜுன் சர்ஜா மீதான புகார் நிரூபிக்கப்படாத காரணத்தினால் தள்ளுபடியும் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது 5 தமிழ் பட தயாரிப்பாளர்கள் தனக்கு வலை விரித்ததாக கூறி அதிர்ச்சியை கொடுத்துள்ளார். அதாவது கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு இந்த சம்பவம் நடந்ததாக தெரிவித்துள்ளார் ஸ்துதி. ஒரு முன்னணி தமிழ் தயாரிப்பாளர் தன்னுடைய கன்னட படத்தின் உரிமையை வாங்க தன்னை தொடர்பு கொண்டு அந்த படத்தின் தமிழ் பதிப்பில் தன்னை கதாநாயகியாக நடிக்க வைக்க விரும்புவதாகவும் கூறினார். அவர் எனக்கு கொடுத்த ஹீரோயின் வாய்ப்பு என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. பின்னர் இந்த படத்தில் மொத்தம் 5 தயாரிப்பாளர்கள் இருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் விரும்புவதெல்லாம் நான் அவர்களுடன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என நிபந்தனை ஒன்றையும் விதித்தனர். அதற்கு தான் மிகவும் கோபமாக இது போன்ற எண்ணத்துடன் என்னை அணுகினால் என்னுடைய செருப்பின் சக்தி என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் என கூறினேன். இந்த சம்பவத்திற்கு பின்னர் தமிழ் சினிமாவில் எனக்கு வரும் வாய்ப்புகள் குறைந்துவிட்டன. மேலும் எந்த ஒரு பின் விளைவாக இருந்தாலும் தவறான விஷயங்களுக்கு பெண்கள் கண்டிப்பாக நோ சொல்லும் தைரியம் இருக்க வேண்டும் என ஸ்துதி அவர்கள் தெரிவித்துள்ளார். கேரளாவில் வெளியான ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பின்னர் பல நடிகைகள் தங்களுக்கு திரையுலகின் மறைவில் நடந்த அநீதிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நிலையில் குற்றங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நிலையில் நடிகை ஸ்துதி ஹரிஹரனும் தன்னுடைய பங்கிற்கு கொளுத்தி போட்டுள்ளார். தமிழ் பட தயாரிப்பாளர்கள் பெயர் இந்த சம்பவத்தில் அடிபடுவதால் கோலிவுட் திரையுலகில் இந்த சம்பவம் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.